ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஜாலியான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூல் லீவுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதுவும் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது ஜி ரெசார்ட் தாங்க. இந்த இடம் வந்து திருப்பூர்லேருந்து ஊத்துக்குளி ரோட்டில் இருக்குங்க. தீம் பார்க்கு தான். ஆனால் பஸ்ஸில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பஸ்ஸு விட்டு இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கமாக நடந்து வரணுங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. திருப்பூர், அவினாசி, பல்லடம் இந்த ஏரியாக்காரங்களுக்கு எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்குங்க. மற்ற தீம் பார்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் வந்து ரொம்பவே கம்மி தாங்க. பெரியவங்களுக்கு வந்து 350 ரூபா, குழந்தைகளுக்கு அதாவது 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து 200 வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான் ப்ரைஸு. நாங்கள் காலையில் ஒரு 9:30க்கே போயிட்டோங்க. 10 மணிக்கு தான் டிக்கெட்டு. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க ப்ளேஸு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் குழந்தைகள்லாம் அங்கேயே உட்கார வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. 10 மணிங்கும் போது டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அப்போவே வந்து ஒரு 15 ஃபேமிலிக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சண்டே நாங்கள் போயிருந்தோம். அதனால் நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. இப்போ 10 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. தம்பிக்கு வந்து டிக்கெட் கிடையாது. 1 வயசு 1.5 வயசு குழந்தை, 2 வயசுக்குள்ள டிக்கெட் கிடையாதுங்க. அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ட்ரை கேம்ஸும் இருக்குங்க, வாட்டர் கேம்ஸும் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் தான் விளையாடலான்னு பார்த்தோங்க. ஆனால் குழந்தைய தண்ணியை பார்த்த உடனே தண்ணிக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கேம் தாங்க விளையாண்டோம். லாக்கர் இருக்குது. நாங்கள் லாக்கருக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். லாக்கருக்கு எப்படின்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லாக்கர் கீ வாங்கும்போது 100 ருபீஸ் பே பண்ணிடணுங்க. கீ திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது 50 ருபீஸ் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. செப்பல் விடுறதுக்கு அதே மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 ஸ்விம்மிங் பூல் வந்து குழந்தைகள விளையாடுற மாதிரி ஆழம் கம்மியாக இருந்துச்சுங்க. இந்த லாக்கர் பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்விம்மிங் பூலுமே ஆழம் கம்மியாக இருக்குங்க. குழந்தைகள வச்சு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஸ்லைடும் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் இருக்குங்க, சின்னவங்களுக்கும் இருக்குது. மற்ற தீம் பார்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது வாட்டர் கேம்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் 350க்கு இது ஒர்த்து தான். நாங்கள் ஒரு 10:00 தாங்க உள்ளே போனோம். ஒரு 11:30 வரைக்கும் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் சரி குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி போனோங்க. பக்கத்துலேயே கேன்டீன் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல் ஒட்டியே கேன்டீன் இருக்குங்க. இங்கே சாண்ட்விச், பப்ஸு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம், சிப்ஸ் ஐட்டம், ஐஸ்கிரீமு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிப்ஸும் ஐஸ்கிரீம் கேட்டாங்க குழந்தைங்க. அதனால் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணியில் விளையாட்டு வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் டீ வந்து கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக தான் இருக்குங்க. அது வந்து ஃபஸ்ட்டே சொல்லி தான் கொடுத்தாங்க. பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்லைடு இருக்குங்க. குழந்தைகளுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சின்ன ஸ்லைடு இருக்குது. ஆனால் இந்த ஸ்லைடிங்லேயுமே என் பொண்ணெல்லாம் வந்தாங்க. இதில் வந்து தம்பி ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். மேல் பக்கத்துலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து ரொம்ப ஒரு ரெயின் எஃபெக்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்விம்மிங் பூல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மங்கி ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மங்கி இது இருக்குங்க செட்டிங்கு. அதில் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸில் தண்ணி விழுகிற மாதிரி விழுகுது. கீழேயும் நம்ம விளையாடலாங்க. மேலே போய் நின்னோம்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி விழுகும். அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி பாட்டு போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி ரெயின் டான்ஸ், அதே மாதிரி மங்கி ஃபால்ஸ்லேயே டான்ஸ் அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு ஃபேமிலியோடு போனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இது. இதுக்கு அடுத்த ஸ்விம்மிங் பூல் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க. பெரியவங்களுக்கான ஸ்விம்மிங் பூலும் 7 அடி இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பெரியவங்களாம் வந்து டைவ் அடிக்கிறது, பசங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தனால நாங்கள் அங்கே போகலை. லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுங்க. நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருந்தோம். லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பார்க் மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி ஜிராஃபி, யானை இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சுங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு கேன்டீன் இருக்குங்க. அங்கே தான் வந்து லஞ்ச் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்லையும் குழந்தைகளாக விளையாடுற அளவுக்கு தாங்க ஆழம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த செட்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. ரெயின் மாதிரியே தான். ஆனால் வந்து ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது வந்து வேறு மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சுங்க. சைட்லேருந்து தண்ணி வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே கேன்டீன் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஒரு 2:00 இருக்குங்க சாப்பிட போயிட்டோம். நாங்கள் வாங்கியிருந்தது சிக்கன் பிரியாணி, எக் ரைஸ் வாங்கியிருந்தோம், காளான் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த பசியோடு தண்ணியில் விளையாடிட்டு வந்து சாப்பிடும்போது தெரியாதுங்க. அளவு அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். அது மாதிரி ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், தயிரும் இருக்குது. அது வேணாலும் வாங்கிக்கலாங்க. நாங்கள் தம்பிக்கு வந்து தயிர் வாங்கி தான் ஊட்டி விட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே தண்ணியில் இறங்காமல் கொஞ்சம் நேரம் இந்த பார்க் ஏரியாவில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் செட்டிங்கும் வந்து ஃபோட்டோஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு வந்து நிறைய கேம்ஸும் இருந்துச்சு, ட்ரை கேம்ஸும்.
லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற இதுவும் இருந்துச்சுங்க. இதில் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து குழந்தைகளுக்கான ட்ரை கேம்ஸ் இருந்துச்சுங்க. அங்கேயும் குழந்தைகளை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சோம். இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ளேஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பலாப்பழம் மரம் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தையெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைட்லேயே வந்து இந்த ட்ரை கேம்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ட்ரை கேம்ஸ் விளையாடிட்டு கூட நீங்கள் வாட்டர் கேம் போய்க்கலாம். என் குழந்தைங்க அடம் பிடிச்சதுனால நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாகவும் மறுபடியும் வந்து வாட்டர் கேம்ஸ் தாங்க விளையாண்டோம். ஈவினிங் 5:00 டைம் முடிஞ்சதுங்க. நாங்கள் 5:00 வரைக்கும் விளையாடிட்டு நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தாங்க கிளம்புனோம். ₹350 ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒர்த்தான தீம் பார்க் தாங்க இது. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.